إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ربي زدني علما ربي زدني علما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم يسر اللهم يسر اللهم يسر اللهم يسر لا حول ولا قوة إلا بالله رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم املأ قلبي علما وإيمانا وحكمة اللهم املأ قلبي بحبك وحب نبيك محمد صلى الله عليه وسلم وحب أصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்திற்காக மார்க்கத்தை கற்று அதை கற்றுக் கொடுத்த பிற மக்களுக்கு மார்க்கத்தை போதித்த அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்த மார்க்க அறிஞர்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய தீனுக்காக தங்களது செல்வத்தையும் தங்களது வாழ்நாளையும் செலவழித்த ஒவ்வொரு நல்ல மன்னருக்காகவும் அறிஞர்களுக்காகவும் அல்லாஹுடைய செல்வந்தர்களுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் வேண்டியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாதையிலே போராடக்கூடிய மூமின்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் கருணையும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இம்மை மறுமையினுடைய மகத்தான வெற்றியை அருள வேண்டும். அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த பூமியிலே அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய அடியார்களுக்கும் உதவ வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலாவிடத்திலே அவனுடைய அருளை கொண்டு கருணையை கொண்டு வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். இது நம்முடைய அஷ்ஷிஃபா பி தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கடமைகளை அறிமுகப்படுத்துவதற்குரிய நிவாரணம் என்ற இமாம் காது இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த நூலிலிருந்து 5வது அமர்வு. குறிப்பாக இந்த அமர்விலே ஏற்கனவே நாம் படித்த, அதாவது முந்தைய 2 அமர்வுகளிலே படித்த விஷயங்களைத்தான் மீண்டும் நாம் இப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள். அதற்கு முன்பாக இந்த நூலை நாம் ஏன் படிக்கிறோம் என்பதற்கு ஒரு சுருக்கமான ஒரு கருத்து, சுருக்கமான ஒரு விளக்கம். அதாவது அல்லாஹு தஆலாவையும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வெறும் அல்லாஹ் இருக்கிறான், நபி அனுப்பப்பட்டார்கள் என்று நம்பிக்கை கொள்வது போதுமா, அல்லது அந்த நம்பிக்கைக்கு மேலாக அதைவிட அதிகமாக அந்த நம்பிக்கையோடு சில தன்மைகளும் குணங்களும் நம்மிடத்திலே சேர்ந்திருக்க வேண்டுமா என்ற இந்த கேள்விக்குண்டான ஒரு விரிவான விளக்கம் தான் இந்த நூல். அல்லாஹு தஆலாவை நாம் வெறும் அவன் ஒருவன் இருக்கிறான், வணக்கத்திற்குரியவன் என்று நம்பிக்கை கொள்வதற்கு மேலாக அந்த அல்லாஹுவை நான் நேசிக்கிறேன், அவன் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், நான் அவன் மீது முழுமையாக அன்பு வைக்கிறேன், அவன் என்னை நேசிக்கிறான், அவனை விட விருப்பமானவர்கள் பிரியமானவர்கள் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று நாம் உணர வேண்டும். அந்த அன்பை நாம் கொண்டு வர வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் உலக மக்களுக்கு இறுதி இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவர்களுடைய மார்க்கம் உண்மையான நிலைத்திருக்கக்கூடிய நீடித்த மார்க்கம், அவர்கள் இறுதி நபி என்ற நம்பிக்கைக்கு மேலாக அந்த நபி எனக்கு உயிரை விட எனக்கு நெருக்கமானவர், அவர் மீது நான் எனது மனைவி, மக்கள், தாய், தந்தை, பிள்ளை, குடும்பம், உலக மக்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை விட நான் அவர் மீது அதிகமாக அன்பு வைப்பேன், நேசம் வைப்பேன். அப்படிப்பட்ட அன்பிற்குரியவராக அவர் எனக்கு இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார் என்ற அந்த ஈமானிய உணர்வை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த அன்பை நாம் உணர வேண்டும். அந்த அன்பு நம்முடைய கல்விலே பதிய வேண்டும். இதற்காகத்தான் இந்த நூல் இன்ஷா அல்லாஹ்.
எப்படி அந்த அன்பு நம்மிடத்தில் வரும், அந்த அன்பை நாம் கொண்டு வருவது என்பது ஏதோ ஒரு சாதாரணமா நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக அல்ல. எந்த அளவு நாம் அல்லாஹுவை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவு அல்லாஹு தஆலாவுடைய அன்பு நமக்கு வரும். அது போன்றுதான் எந்த அளவு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அறிய வருகிறோமோ, அவர்களுடைய தகுதியோடு கண்ணியத்தோடு அவர்களுடைய மதிப்பு மரியாதையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு நாம் அறிய வருகிறோமோ அந்த அளவு அவர்கள் மீது உண்டான அன்பு முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் வரும். அப்ப இமாம் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நூலிலே என்ன செய்திருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அந்த அல்லாஹ் தன்னுடைய நபியின் மீது எப்படி அன்பு பாசம் வைத்திருக்கிறான், நமக்கு அந்த நபியை பற்றி எப்படி புகழ்ந்து பேசுகிறான் என்பதையெல்லாம் ஒரு பாடமாக நமக்கு இங்கே ஒரு அழகான வரிசை முறைப்படி தொகுத்து தந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நாம் படித்துக் கொண்டு செல்வோம். அதன் மூலமாக எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக, ஈமானிய நோக்கத்திற்காக, மறுமை வெற்றிக்காக இந்த நூலை இமாம் அவர்கள் தொகுத்தார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்திற்கு ஏற்ப அதை படிப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹு தஆலா அந்த நோக்கத்தையும் நாம் நமக்குள் கொண்டு வருவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வத்தம்மிம் பில் கைர். கவனிங்க, இந்த நூலை எப்படி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை முந்தைய அமர்வுல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம படிக்கக்கூடிய பாடம் முதலாவது அத்தியாயத்துல முதலாவது பிரிவுல முதலாவது பாடம். உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ தமிழாக்கத்தையும் நம்ம எளிமைப்படுத்தி அதே போல ஒவ்வொரு தடவையும் முன்னாடி உள்ள பாடங்களோட தொடர்பு படுத்தி இந்த பாடம் எங்கே எந்த பிரிவிலிருந்து எந்த அத்தியாயத்திலிருந்து வருகிறது என்கிற அளவுக்கு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் திரும்ப திரும்ப. அதனால இன்ஷா அல்லாஹ் சோம்பேறிகளா இல்லாம கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல பாடங்களை படித்து கொடுக்கும் பொழுதும் கவனமா கேளுங்க. படித்து முடிச்சதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் படிச்சு பாருங்க. அதே போல ரெக்கார்டு செய்யப்பட்ட வீடியோவை திரும்பவும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இந்த வகுப்பை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம யஸ்ஸிர். கவனிங்க, முதலாவது அத்தியாயம், முதலாவது பிரிவு, முதலாவது பாடம். இந்த முதலாவது பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா புகழ்ந்தும் உயர்வாக பேசியும் அவர்களின் சிறப்புகளை எடுத்து கூறியும் வந்திருக்கக்கூடிய இறைவசனங்கள். கவனிங்க, அப்ப இப்படிலாம் ஒரு தலைப்பு குர்ஆன்ல இருக்கா என்பதே இன்றைய நவீன கால முஸ்லிம்களாகிய நமக்கு தெரியல. அதாவது குர்ஆனுடைய தலைப்புகள்ல ஒரு தலைப்பு, குர்ஆனுடைய தலைப்புகள்ல ஒரு தலைப்பு என்னவென்றால் அல்லாஹு தஆலா தூதரை புகழ்வது, அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை உயர்த்தி பேசுவது, அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து கூறுவது. இது குர்ஆனுடைய தலைப்புகள், முக்கியமான கான்செப்ட்ல ஒன்று, முக்கியமான அடிப்படைகளிலே ஒன்று. புரியுதுங்களா? இப்ப நம்ம போவோம், எங்கெங்கெல்லாம் அல்லாஹு தஆலா புகழ்ந்திருக்கிறான், எப்படியெல்லாம் உயர்த்தி பேசி இருக்கிறான், என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான் என்று. இதுல முதலாவது வசனம். இப்ப நம்ம இந்த நூல்ல இமாம் அவர்கள் தொகுத்து தரக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் நேரடியா எந்த வசனங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்டிருப்பார்களோ, நேரடியா எந்த வசனங்கள் அல்லாஹு தஆலா நபியை பற்றி நபின்னு சொல்லி அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி இருப்பானோ அந்த மாதிரி வசனங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி இல்லாம எல்லா வகையான வசனங்களையும் பார்ப்பதா இருந்தா, அதாவது நேரடியா சொல்லப்படாம அந்த வசனத்தினுடைய கருத்துக்குள்ளார நபியுடைய சிறப்பு, நபியுடைய புகழ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா அது ரொம்பவும் ஒரு வால்யூம் கணக்குல, பாகங்கள் கணக்குல நம்ம அந்த நூலை தொகுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நேரடியா பேசக்கூடிய வசனங்களை மட்டும்தான் இமாம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்ப்போம். கவனிங்க, அதுல முதலாவது வசனம் அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த வசனம் எங்க இருக்கு? சூரா தௌபா. புரியுதா? இந்த 9வது அத்தியாயத்தில் 128வது வசனம். பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள், அழைப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய சபைகள்ல, அவர்களுடைய அந்த உயர்வுகளை பற்றி பேசக்கூடிய பயான்கள்ல சொல்லக்கூடிய நீங்க அதிகமா கேட்ட ஒரு வசனம் தான். அதனுடைய விளக்கத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இமாம் அவர்களும் அந்த வசனத்தை தான் முதல் வசனமாக எடுத்திருக்கிறார்கள். அந்த வசனம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. இதுக்கு சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் பார்ப்போம். லக்கத் திட்டவட்டமாக, மிக உறுதியாக. கத் என்றால் உறுதியாக, திட்டவட்டமாக. லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் வந்துடும். லக்கத் திட்டவட்டமாக, மிக உறுதியாக. வந்து விட்டார், கும் உங்களிடத்திலே. யார்? ரசூலுன் ஒரு தூதர். அவர் யாரு? மின் அன்ஃபுசிக்கும் உங்களிலிருந்து. அவர் எப்படிப்பட்டவர்? அசீசுன் அலைஹி, அசீசுன் சிரமமாக, கடுமையாக இருக்கும். அலைஹி அவருக்கு. எது கடுமையாக இருக்கும், சிரமமாக இருக்கும்? மா அனித்தும், எது உங்களுக்கு சிரமமாக இருக்குமோ, எதனால் நீங்கள் சிரமப்படுவீர்களோ அது அவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை உடையவர். உங்கள் மீது ஆசை வைப்பவர் மட்டுமல்ல, உங்கள் மீது அந்த தூதர் ரொம்ப பேராசை உடையவர். அதாவது பாசத்தினுடைய உச்சகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உம்மத்தின் மீது அவ்வளவு ஒரு பாசக்காரராக, உம்மத்துடைய நன்மையை ஆசைப்படக்கூடியவராக இருந்தார். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், நம்பிக்கையாளர்கள் மீது ரഊஃபுன் ரொம்பவும் அன்புடையவராக, ரஹீமுன் ரொம்பவும் கருணை உடையவராக அவர் இருக்கிறார். கவனிங்க, ரொம்பவும் இரக்கம், பாசம், அதே போல கருணை உள்ளவராக. லகத் ஜாஅக்கும் திட்டமாக உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். ரசூலுன் ஒரு தூதர். மின் அன்ஃபுசிக்கும் உங்களிலிருந்து. அசீசுன் அலைஹி மா அனித்தும் உங்களுக்கு சிரமமானது அவருக்கு ரொம்ப சிரமமாக, கடுமையாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும் உங்கள் மீது ரொம்பவும் பேராசை உள்ளவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் நம்பிக்கையாளர்கள் மீது ரொம்பவும் இரக்கம் உள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். சரியா? இப்ப இந்த வசனத்தை பற்றி தான் அறிஞர்கள் எப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துல எப்படியெல்லாம் புகழப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இமாம் அவர்கள் விவரிக்கிறாங்க. கவனிங்க. சரி, இதுல மின் அன்ஃபுசிக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மின் அன்ஃபுசிக்கும் உங்களிலிருந்தே. இந்த அன்ஃபுசிக்கும் என்று படிக்கும் பொழுது இது நஃப்ஸுடைய பன்மை, நுஃபூஸ் அன்ஃபுஸ் என்பது. இமாம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த வசனத்தினுடைய இன்னொரு கிராத்துக்கு போயிடுறாங்க. அல் குர்ஆன்ல கிராத் என்ற அடிப்படையில் அந்த வாக்கியங்கள், வாசகங்கள் வாசிக்கப்பட்ட முறை, அது ஹரக்கத்துகள் மாறும். அதே போல அந்த வார்த்தைகளுடைய அமைப்புகளும் சில நேரங்கள்ல மாறும். அந்த மாதிரி இந்த அன்ஃபுசிக்கும் என்பது இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த கிராத்துல அன்ஃபுசிக்கும் எப்படி இருக்கு? ஃபாவுக்கு லம்மா வைத்து அன்ஃபுசிக்கும் நஃப்ஸுடைய பன்மையா நம்ம ஓதுறோம். இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதுல இன்னொரு கிராத் இருக்கு. அந்த கிராத்துல ஃபாவுக்கு லம்மாவுக்கு பதிலாக ஃபாவுக்கு ஃபத்ஹா வைக்கப்பட்டிருக்கிறது. மின் அன்ஃபசிக்கும், மின் அன்ஃபசிக்கும். அப்ப அன்ஃபசிக்கும் என்று படித்தா என்ன அர்த்தம்? நஃபீஸ், புரியுதுங்களா? அந்த சொல்லிலிருந்து வந்த மிக மிக சிறப்பான, மிக மிக உயர்ந்த, ரொம்ப காஸ்ட்லியான என்ற அர்த்தம் வரும். அப்ப என்ன அர்த்தம் வரும்? மின் அன்ஃபசிக்கும் என்றால் உங்களிலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்த, ரொம்ப ரொம்ப சிறப்பான அந்த வம்சத்திலிருந்து அந்த தூதர் வந்திருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது, மனித சமுதாயத்திலேயே மிகவும் சிறப்பானவர்களாக, உயர்ந்தவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக, கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து, ஒரு சமூகத்திலிருந்து அந்த தூதர் அனுப்பப்பட்டார். அப்ப அவருடைய அந்த பிறப்பே, அவருடைய வருகையே உலக மக்களால் போற்றப்பட்ட, புகழப்பட்ட, உயர்த்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து, அந்த ஒரு வழித்தோன்றலிலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்பது அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக ஆகும். கவனிங்க, சமர்கந்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தில்
அதாவது சில அறிஞர்கள் கவனிங்க, அந்த இடத்துல சில அறிஞர்கள் மின் அன்ஃபசிக்கும் என்று ஃபாவுக்கு ஃபத்ஹா வைத்து ஓதி இருக்கிறார்கள். அதாவது அன்ஃபஸ் என்றால் மிக உயர்வானவர்கள். அதுக்கு தான் நான் உங்களுக்கு விளக்க சொன்னேன். இந்த மாதிரி அவ்வளவு நீண்ட அர்த்தம் நம்ம அது எல்லாத்தையுமே புத்தகத்தில் எழுத முடியாது. நஃபீஸ் அதாவது உதாரணத்துக்கு வந்து இந்த வைரக்கல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு சொல்லும் பொழுது ஹஜருன் நஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு மதிப்பு மிக்க பொருள் உலகத்துல இல்ல. அந்த மாதிரி எதற்கு மேல் ஒரு மதிப்பு மிக்க ஒன்று இல்லையோ அதற்கு தான் ஷைஉன் நஃபீஸ் என்று சொல்லுவாங்க. அப்ப அதன் அடிப்படையில இந்த வசனத்திற்கு நம்ம பொருள் வைக்கும் பொழுது எப்படி வரும்? நம்பிக்கையாளர்களே, நீங்கள் சிரமப்படுவதை தன் மீது கடினமாக உணரக்கூடிய, உங்கள் மீது அதிகமாக பற்றுடைய, நம்பிக்கையாளர் மீது பெரிதும் இரக்கம் உள்ள, அதிகம் கருணை உள்ள தூதர் உங்களில் மிக உயர்வானவர்களிலிருந்து உங்களிடம் வந்திருக்கிறார். அந்த பரம்பரை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பரம்பரை. அது ரொம்ப ஒரு உயர்ந்த பரம்பரை. மனித குலம் அல்லாஹ்விடத்துல ஏனைய படைப்புகளை விட உயர்ந்த படைப்பு. அந்த மனித குலத்திலேயே ரொம்பவும் போற்றத்தக்க யாருடைய வரலாறு அறியப்பட்டிருக்கிறதோ அந்த வரலாறிலே அவர்கள் நற்குணங்களை கொண்டு, வீரத்தை கொண்டு, ஒழுக்கத்தை கொண்டு அறியப்பட்டிருந்தார்களோ, சிறப்புகளை கொண்டும், மக்களுக்கு சேவை செய்வதை கொண்டும், மக்களுக்கு நன்மையை நாடுவதை கொண்டும், இதனால அவர்களுக்கு அந்த குணத்தால் வந்தது. அப்படிப்பட்ட அந்த நற்குணங்களால், பண்புகளால், போற்றத்தக்க மாண்புகளால் அறியப்பட்ட, அதனால் உயரும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து அவர் உங்களிடம் வந்திருக்கிறார். சரிங்களா? இதை சொல்லிட்டு இமாம் காலு என்ன சொல்கிறார்கள்? ஆனால் அதிகமானவர்கள் ஃபாவுக்கு லம்மா வைத்து ஓதுகிறார்கள். அதாவது நஃப்ஸுடைய பன்மை அன்ஃபுஸ் என்பதாக. அல்லாஹுமே சரி. இப்ப அடுத்த கேள்வி என்ன? லக்கது ஜாஅக்கும். நல்ல ஒவ்வொரு விஷயமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொண்டே வரணும். புரியுதா? ஒரு விஷயத்தை புரியும் போது இன்னொரு விஷயத்தை விட்டு விடக்கூடாது. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லும் பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப இந்த வசனத்துல உங்கள் என்று யாரை முன்னிறுத்தி அல்லாஹு தஆலா பேசுகிறான்? அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது விரிவுரையாளர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒரு கருத்து என்ன? அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தையும் நம்பிக்கை கொண்ட மூமின்களை முன்வைத்து அல்லாஹ் பேசுகிறான். சரி, அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை பத்தி, நம்பிக்கை கொண்ட தன்மையால் ஒன்றுபட்ட, அவர்கள் அரபு நாட்டில் இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் வேற நாடுகள்ல அரபி மொழி பேசாத மற்ற நாடுகள்ல இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஈமான் என்ற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ள ஆசைப்படக்கூடிய, ஏற்றுக்கொள்வதற்கு வரக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், மூமின்களை பார்த்து. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன? அப்படி இல்லாம எந்த சமூகத்திலிருந்து நபி அனுப்பப்பட்டார்களோ, குறிப்பா அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல முன்னிறுத்துகிறான். அதாவது யார? அரபியர்களை. அரபு மக்களே, கொஞ்சம் அறிவாளிகளா இருங்கடா, இப்படி ஏமாந்து இருக்காதீங்க. நீங்க எல்லாம் யாரு? நபிமார்களுடைய வம்சத்துல வந்தவர்கள். உங்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு உயர்ந்த குணத்துல உள்ளவங்க. நீங்க உலக மக்களுக்கெல்லாம் நீங்க வேலை செய்ய வேண்டி இருக்குது. இப்படி ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் அதே போல சிலை வணக்கம் இப்படி இருக்காதீங்க. நீங்க ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டீங்க. இந்த நபி உங்களுக்கு வந்திருக்கிறாரு அந்த நோக்கத்தை உணர்த்துறதுக்காக வேண்டி, அந்த நோக்கத்தின் பக்கம் அழைக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்காகவே இந்த இறுதி வேதத்தை நான் அரபி மொழியில இறக்கி இருக்கிற, இறுதி நபி அரபியர்கள் அனுப்பி இருக்கிற, நீங்க எல்லாம் சேர்ந்து உலக மக்களுக்கு வேலை செய்து உலக மக்கள் அழிவிலிருந்து, நாசத்திலிருந்து, குஃப்ரு ஷிர்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ் தஆலா குறிப்பா யாரை பார்த்து பேசுறான்? அந்த அரபிய வம்சத்தை பார்த்து அல்லாஹ் பேசுவதாக அப்படியும் ஒரு கருத்தை சொல்றாங்க. சரியா? இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், அதுக்கு நான் பதிலும் சொல்லிடுறேன். அதாவது இங்க பாருங்க, எப்போதுமே ஒரு விஷயத்தை பாருங்க, நம்ம அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு நம்ம கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், உங்க மேல சவாரி பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன சந்தேகப்படுறது? இந்த அறிவு எப்ப அறிவா நேரான பாதையில நேர்மையா போய் கொண்டிருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குக்கு பின்னாடி, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு பின்னாடி போய் கொண்டே இருக்கும்போது இது கரெக்டான ரூட்ல போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாம என் அறிவை விட மிஞ்சி வேற என்ன இருக்கும் என்று நினைத்தோமே ஆனால் அங்கேயே வழிகேடு ஆரம்பமாயிடும், அங்கேயே சருக ஆரம்பிச்சிடும், பாதை தவற ஆரம்பிச்சிடும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை அவன் படைத்திருக்கிறான்.
இப்ப யாராவது கேட்க முடியுமா? நம்மள யாராவது ஏன் அல்லாஹ் என்ன ஒரு மலக்கா படைச்சிருக்க கூடாதா கேட்கலாமா? அப்படி கூடாது, கேட்க கூடாது. குஃப்ருல கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ் யாரை எப்படி படைக்க வேண்டும் என்று நாடினாலும் அது அல்லாஹ்வுடைய அருள். அது அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைச்சான், அதுல ஜிப்ரீல் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அதுல 7வது வானத்துக்காக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தான், அர்ஷ சுமக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தான். இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஞானம், அவனுடைய படைப்பு, அவன் தேர்ந்தெடுப்பான். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ யக்தா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, உங்க ரப்பு படைப்பான், தேர்ந்தெடுப்பான். அவனுடைய அருள் அது, அவனுடைய கருணை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய அருள் யார் மேல விழுகுதோ. அப்ப அந்த மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலம் எல்லாரையும் ஏனைய படைப்புகளை சிறப்பித்திருப்பதை போன்று அரபு வம்சத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பிச்சிருக்கிறான். இதை போய் நம்ம ஏன் அவங்கள சிறப்பிச்சாலும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. எதை கொண்டு அல்லாஹ் சிறப்பித்தான்? இறுதி நபியை அனுப்புவதை கொண்டு, அவருடைய வேதத்தை இறக்கியதை கொண்டு, இப்படிப்பட்ட சில உயர்வுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹிக்மத்தின் அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது அவங்களுக்குள்ள சிறப்பு. உலகத்துல எந்த ஒரு இனத்தினுடைய இனம் என்று சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு அரபி மொழி பேசுறவங்க, ஆங்கில மொழி பேசுறவங்க, அல்லது இந்த ஐஷியன் அந்த மாதிரி இருக்காங்களா ரேஸ், அதுல எந்த ஒரு ரேஸை பற்றியும், ரேஸ்ல உள்ள ஒரு தனி ஒரு வம்சத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசவே இல்லை. பொதுவா சொல்லிடுறான். எப்படி சொல்றான்? இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில். உங்களை நாம் ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். உங்களை பல இனங்களை, ஷுஊப் என்றால் பல நேஷனாலிட்டி, அதாவது பல இனங்களாக, அதுக்கு பிறகு அந்த இனத்துல பல கபீலா வம்சங்களாக படைத்தோம். உங்களை கண்ணியமிக்கவர்கள், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. உங்களிலே கண்ணியமிக்கவர்கள் யாரு? தக்வா உள்ளவர்கள். சரியா? ஆனா அல் குர்ஆன்ல மட்டும்தான், அல் குர்ஆன்ல இந்த குரைஷ் என்ற ஒரு குடும்பத்தை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அந்த வம்சத்தினுடைய பேரை சொல்லி சொல்றா. லி இலாஃபி குரைஷின் இலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷமான அருட்கொடைய, அவர்களை காபாவினுடைய காவலர்களாக, காபாவிற்கு அருகில் வசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லவா? அதை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா? சோ அதனால இந்த பொதுவா நம்ம இந்த செக்குலர் சிந்தனைகள், கம்யூனிஸ்ட் சிந்தனைகள், அதே போல அறிவு சுதந்திரம் என்று படைத்தவன் மேலேயே கேள்வி கேட்கக்கூடிய அந்த குருட்டு திமிரான ஒரு அதிகாரங்களை எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் ஈமான் வந்ததுக்கு பிறகு மண்டையிலிருந்து கழட்டி தனியா வச்சிடணும். ஈமான்ல என்ன? இது சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு, குஃப்ருல போயிடாம. புரியுதா? நமக்கு அது சுதந்திரமா தெரியல. அது சுதந்திரம் அல்ல, அது சைத்தான் கொடுக்கக்கூடிய சுதந்திரம். அது அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க இப்ப. அப்ப அதனால இந்த கும் என்பது ஒன்று மூமின்களை சுட்டி காட்டுவதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அரபுகளை சுட்டி காட்டுவதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் சுருக்கமா போய் இன்னும் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் சர்க்கிளா கொண்டு மக்காவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா, மக்காவாசிகளே உங்களிடத்திலே வந்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா அழுத்தமாக சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். கடைசியா கருத்து சொல்றாங்க, எல்லா மக்களையும் குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இதுல பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கடைசியா சொன்னாங்க பாருங்க, முடிக்கும் பொழுது, ஒன்று எப்போதுமே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆசிரியரிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஆசிரியர் வலியுறுத்தக்கூடிய கருத்து ஒண்ணு முதல்ல சொல்லப்படும் அல்லது கடைசியில சொல்லப்படும். அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நபியை அனுப்பி இருக்கிறார், மூமின்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த கும் என்பது உங்கள் என்று யாரை முன்னோக்கி அல்லாஹ் பேசுறான்? ஒன்று மூமின்களை முன்னோக்கி, அல்லது அரபுகளை முன்னோக்கி, அல்லது மக்காவாசிகளை முன்னோக்கி, அல்லது பொதுவா எல்லா மக்களையுமே முன்னோக்கி. சரியா? அப்ப இந்த 4வது கருத்து தான் இமாம் அவர்கள் இங்க அதாவது சிறப்பிக்கிறாங்க. ஏன்னா இதுதான் எல்லா மக்களுக்குமே அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் உலக மக்கள் எல்லாரும் மேலேயும் பாசம் உள்ளவர்களாகவுமே அவர்கள் இருந்தார்கள். புரியுதுங்களா? அதுல குறிப்பா மூமின்கள் யார நம்பிக்கை கொண்டு வந்து விட்டார்களோ அவர்கள் மேல ரொம்பவும் விசேஷமாக ஒரு அருள் உள்ளவர்களாகவும், அவங்களுக்கு விசேஷமா சிபாரிசு செய்யக்கூடியவர்களாகவும் அந்த நபி இருப்பாங்க. கவனிங்க. இப்ப அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்களோ, புரியுதுங்களா, அவர்கள் அவரை அறிவார்கள். இப்ப நபி அனுப்பப்பட்டாங்கல்ல, அவர் லகத் ஜாக்கும், அவங்கள பார்த்து அல்லாஹ் பேசுறான்.
உங்களிடத்துல வந்திருக்கக்கூடிய நபி என்று அல்லாஹ் தஆலா பேசும் பொழுது, அப்ப எந்த சமூகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் இவர்களை அறிவார்கள். இப்ப 4 விதமான கருத்தாச்சு. எப்படி கருத்து? உலக மக்கள் எல்லாரும் வருவாங்க, அரபுகள் வருவாங்க, மூமின்கள் வருவாங்க, மக்காவாசிகள் வருவாங்க. இந்த 4 வகையான மக்களுமே நபியை அறியக்கூடியவர்கள். அதை எப்படி ப்ரூஃப் பண்றாங்க இமாமு? அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் அவரை அறிவார்கள், அந்த நபியை அறிவார்கள். எப்படி? அவரின் தகுதியை அவர்கள் அறிவார்கள், அவரின் உண்மையையும் நம்பகத்தன்மையையும் அவர்கள் அறிவார்கள். ஆக அவர்களில் இருந்தே வந்தவர் என்பதால் அவர் மீது அவர்கள் பொய்யை ஒருபோதும் சந்தேகித்ததில்லை. தங்களுக்கு அவர் நன்மையை நாடக்கூடியவர் தான் என்பதிலும் அவர்களுக்கு சந்தேகம் இருந்ததில்லை. அரபு சமூகத்தில் இருந்த எல்லா வம்சங்களிலும் பரம்பரைகளிலும் கோத்திரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமும் உறவு முறையும் இல்லாமல் இல்லை. எல்லா வம்சத்திலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஃபேமிலி, அந்த மரம் கிளை போய் அந்த வேறு போய் ரூட் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடியது. சரி, பின்னாடி ஒரு விஷயம் வரும், அதை உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் தொட்டுட்டதுனால சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி. இமாம் அவங்க சொன்னதுல இருந்து இமாம் அவங்க என்ன சொன்னாங்க? இந்த நபியை மக்கள் அறிவார்கள்னு சொல்றாங்க. அப்போ என்ன கேள்வி வரும்? நபி பிறக்கும் பொழுது, நபி வாழ்ந்த போது, நபி எந்த சமூகத்துல பிறந்தாங்களோ அவங்க இவங்களை அறிவாங்க. சரி, இப்ப நாம் எல்லாம் உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்களே, சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க, பின்னாடி இமாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. அதை இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி அதை தொட்டுக்கிட்டோம்னா அங்க போகும்பொழுது உங்களுக்கு நல்லா புரியும். என்ன விஷயம்? இன்றைக்கு முஸ்லிம்கள் எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் நூல் எழுதியிருக்கிறாங்களோ, முஸ்லிம் அல்லாதவங்க எழுதலையா? இங்க நம்மளோட புக் இருந்துச்சு, அந்த புக்கு, அந்த ஒரு ஜட்ஜ் எழுதின புக்கு இங்க இருக்கா பாருங்க, கவனிங்க. அப்ப முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த அளவு புத்தகங்கள் நூல்கள் எழுதியிருக்காங்களோ, முஸ்லிம் அல்லாதவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நூல் எழுதியிருக்கிறாங்க, உயர்வா சிறப்பா. நீங்க அதாவது ரொம்ப பிரபலமா கேள்விப்பட்டது என்ன? இந்த ஹண்டர்ஸ்னு சொல்லி ஒரு ஆங்கில ஒரு எழுத்தாளர், ஒரு ஆய்வாளர் ஒரு புக்கு எழுதுறாங்க. அதுல 100 தலைவர்கள்ல முதல் தலைவராக அவர் யாரை கொண்டு வந்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கொண்டு வந்தாரு. அவரை தவிர வேற யாரையும் அவரால் கொண்டு வர முடியல. சரி, அப்ப இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழலையே, நபியுடைய சமூகத்துல இவர் பிறந்தவர் இல்லையே, மக்காவாசி இல்லையே, அரபுவாசி இல்லையே, ஏன் மூமினே இல்லையே என்றால், அல்லாஹு தஆலா நம்முடைய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு அறியப்பட்ட மனிதராக, அதாவது தெள்ள தெளிவான மனிதராக ஆக்கிவிட்டான் என்றால், அவர்கள் பிறந்த சமூக மக்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிறந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிறந்த நாட்டு இன மக்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாம் அவரை தெரிந்து கொள்ளும்படி வெளிச்சமிக்கவராக அறியப்பட்ட மனிதராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். எதன் மூலமாக? ஆதாரங்களின் மூலமாக, வித் தி ப்ரூஃப்ஸ், வித் தி எவிடன்ஸ், வித் தி சோர்ஸ். அப்ப அந்த 100 தலைவர்கள் என்ற புத்தகத்தை எழுதின அந்த அறிஞர் இருக்கிறாரு, எழுத்தாளர், அவர் நபியை பார்த்தா எப்படி நபியினுடைய சிறப்புகளை நம்பிக்கை கொண்டிருப்பாரோ, நபியை பற்றி புகழ்ந்திருப்பாரோ, ஆதாரங்களை வைத்து அந்த நபியை அறிந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு மனிதர் பேச வேண்டும் என்றால், இந்த காலத்துல அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல போய் வாழ்ந்திருக்கணும், பிறந்திருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நபியை பற்றிய செய்திகள் அந்த அளவுக்கு மிக பிரபலமானதாக, உறுதியானதாக, தெளிவானதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை அந்த அளவுக்கு ஒரு தெளிவுமிக்க மனிதராக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். புரியுதுங்களா? அதனால அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உண்மை தன்மை சிறப்பு எதுவுமே மறைந்த ஒன்று கிடையாது. கவனிங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் அவரை அறிவார்கள். அப்ப குறிப்பா அந்த மக்காவாசிகள், அரபு சமுதாயம், அதே போல உலக மக்களுக்காக அனுப்பப்பட்ட உலக மக்களும் அவரை அறிவார்கள். எதை வைத்து? ஆதாரங்களை வைத்து. அவரின் தகுதியை அவர்கள் அறிவார்கள், அவரின் உண்மையையும் நம்பகத்தன்மையும் அவர்கள் அறிவார்கள்.
இதெல்லாம் இந்த வசனத்துக்குள்ளார இருக்கு. புரியுதா? அடுத்தது, ஆக அவர்களிலிருந்தே வந்தவர் என்பதால் அவர் மீது அவர்கள் பொய்யை ஒருபோதும் சந்தேகித்ததில்லை. ஏன்னா வாழ்ந்திருக்கிறாங்க கூட. அதை பத்தி நிறைய வசனங்களும் நேரடியா இருக்குது. தங்களுக்கு அவர் நன்மையை நாடக்கூடியவர் தான் என்பதிலும் அவர்களுக்கு சந்தேகம் இருந்ததில்லை. அரபு சமூகத்தில் இருந்த எல்லா வம்சங்களிலும் பரம்பரைகளிலும் கோத்திரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமும் உறவு முறையும் இல்லாமல் இல்லை. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன உங்களுக்கு ரூட் சொல்றாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா நம்ம முதல்ல சிந்திக்கிறது கிடையாது. நம்ம சிந்தனையெல்லாம் வேற ஒன்றுக்காக வேண்டி ஒதுக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு சொல்லனா, பாருங்க, நீங்க ரொம்ப ஈஸியா புரியறதுக்கு அல்லாஹ்வும்ம யஸ்ஸர், நேரடியா நீங்க போயிடுங்க. எங்க போயிடுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ரூட்டுடைய, அதாவது அந்த பரம்பரை, அந்த செயினுடைய மெயின் ரூட் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஊருக்காரங்க? ஈராக் வாசி. எந்த ஊருக்காரங்க? ஈராக் வாசி. சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகுறாங்களே, எப்படி பிறகுறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஏசியா, அரபு, அதாவது ஈராக்கினுடைய அப்போதைக்கு உள்ள அந்த வம்சம், அதிலிருந்து நேரா அப்படியே எங்க போறாங்க? மிஸ்ருக்கு போறாங்க, எகிப்துக்கு போறாங்க. அங்க உள்ள மன்னருடைய மகள் என்றும் சொல்லப்படுகிறது, அல்லது அவரிடத்தில் இருந்த விசேஷமான உயர்ந்த கண்ணியமிக்க ஒரு அடிமை பெண் என்றும் சொல்லப்படுது. எப்படியோ அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் யார் பிறகுறாங்க? யார் பிறகுறா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறகுறாங்க. அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எகிப்தோட சம்பந்தம் செய்யறாங்க, உறவு பண்றாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அந்த அதாவது ஈராக் வாசிக்கும் எகிப்து பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே கொண்டு வரப்பட்டு எங்க குடியமர்த்தப்படுகிறார்கள்? தங்களுடைய தாயோட பூமியினுடைய கல்புல, மக்கால குடியமர்த்தப்படுறாங்க. சரியா? அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்யாணம் பண்றாங்க. யார கல்யாணம் பண்றாங்க? யமன் தேசத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயினுடைய அனுமதியோட மக்காவிலே தங்கிய ஜுருஹும் குடும்பத்தார்களோட. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொண்ணு எடுக்கிறது எங்க? யமன் வாசிகள் இடத்துல. புரியுதா? இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் அதனானுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் குறைஷிகள். குறைஷி வம்சத்துல வந்தவங்க தான் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப பரவி இருக்கக்கூடிய அரபிய தீபகற்பத்தினுடைய அரபுகள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய மூலம் இருக்குது ஈராக்கு யமன். ஈராக்கு யமன் பூர்வீக அரபிகள். மதீனால குடியிருந்தாங்களே அவுஸ் ஹஸ்ரஜ், இந்த ரெண்டு இனமும் எங்கிருந்து வந்தவங்க? யமன்ல இருந்து வந்து மதீனால குடியேறினவங்க. எங்க இருந்து வந்தவங்க? ஏமன்ல இருந்து. இன்றைக்கு யமன் அதுன்னு சொல்லப்படுதா இல்லையா? அங்கிருந்து வந்து மதீனால குடியேறியவர்கள் தான் இவர்கள். இவங்க ஏன் மதீனால வந்து குடியேறாங்க? அது ஒரு தனி வரலாறு. இறுதி நபியை எதிர்பார்த்து இவர்கள் இங்க வந்து குடியேறாங்க, அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கூட்டம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் இருக்காங்கல்ல, ஆமினா, அவர்கள் எந்த ஊர் தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் மதீனாவாசி. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அம்மா இருக்காங்களே, அவங்க மதீனால அவுஸ் ஹஸ்ரஜ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400, அதுக்கு மேல இன்னொரு ஒரு 500, இப்படி 1000 ஆண்டுகளாக யாருடைய
அந்த வம்சத்திலிருந்து, இந்த அரபிய தீபகற்பத்தில் அரபிய வம்சங்கள், பெரிய வம்சத்திலிருந்து அதனுடைய பரம்பரையிலிருந்து பரம்பரை வம்சம், அப்புறம் அதனுடைய குடும்பம், அதுக்குள்ளார கிளை, இப்படியாக பரவிய எல்லா மக்களுமே ரூட்டு ஈராக்கில் இருந்தும் அதே போல ஏமனில் இருந்தும், சரிங்களா? அதற்கு பிறகு இந்த அரபிய தீபகற்பம், இவங்கதான் அரபுகளுடைய இந்த மூலம், சரிங்களா? இந்த அடிப்படையில கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீர்கள் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட போய் உறவு முறையில, அது நேரடியா அந்த நூற்றாண்டிலேயோ அல்லது அதுக்கு முந்தைய நூற்றாண்டிலேயோ வம்சத்தாலும் கோத்திரத்தாலும் பரம்பரையாலும் குடும்பத்தாலும் தொடர்பு இல்லாத, உறவு இல்லாத, சொந்தம் இல்லாத அரபிய வம்சமே இல்லை. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட ஒரு ஹிக்மத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த அரபியர்களுக்கு எவ்வளவு பெரிய அல்லாஹ் பொறுப்பு கொடுத்திருக்கான். அது மட்டுமல்ல, அதனாலதான் இவர்களுக்கு தண்டனையும் கூட அல்லாஹ்விடத்துல, இந்த பொறுப்பை இவர்கள் சுமக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்துல தண்டனையும் விசாரணையும் ரொம்ப கடுமையானது. புரியுதுங்களா? யாருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு சிறப்பு இருக்குமோ அதே போல அவர்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்கும் உண்டு. சரியா? கவனிங்க, அல்லாஹு தஆலா கூறுகிறான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதன் மூலமாக எந்த கூலியையும் கேட்கவில்லை. நான் உங்கள்கிட்ட என்னங்க எதிர்பார்க்கிறேன்? முதல்ல இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த அன்பை தவிர நான் எதையும் உங்களிடத்திலே கேட்கவில்லை. நம்ம எல்லாம் ஒரே உறவு. நான் உங்களுடைய வம்சத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பரம்பரையில் அனுப்பப்பட்டவன். முதல்ல என்னை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தால் உறவால் நாம் நேசிப்போம். அதற்கு பிறகு என்ன நீங்க புரிய பாருங்க. அதுக்கப்புறம் மறுக்கிறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த, அதாவது இனத்திலிருந்து அனுப்பப்பட்டார்களோ அந்த இனத்தினுடைய எல்லா குடும்பத்தார்களோடு, எல்லா வம்சத்தார்களோடு நபிக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது அரபு இனத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லோருடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த பந்தம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகிறார்கள். ஆக முன்கூறப்பட்ட வசனத்துல அன்ஃபஸ் என்று ஃபாவிற்கு ஃபத்ஹா வைத்து படித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபிய வம்சங்களிலேயே மிக சிறந்த, மிக உயர்ந்த, மிக மேன்மைமிக்க வம்சத்திலிருந்து வந்த மிக சிறந்த, மிக உயர்ந்த, மிக மேன்மைமிக்க தூதராவார் என்ற பொருள் இந்த வசனத்திற்கு வரும். இது புகழின் எல்லையாகும். அல்லாஹ் அக்பர். இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க? இது போக இன்னும் பல புகழுக்குரிய பண்புகளை கொண்டு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வசனத்திலே வர்ணிக்கிறான். அப்ப மின் அன்ஃபஸிக்கும் என்று சொல்லும் பொழுது அங்கேயே வந்து விட்டது எல்லாமே. எப்படி? உங்களிலேயே ரொம்ப சிறப்பானவர், ரொம்ப காஸ்ட்லியானவர், ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப மதிப்பு மிக்கவர்னு. அது மட்டுமா இங்க இருக்கு? அடுத்து இருக்கு அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அடுத்து 4 புகழ் அல்லாஹ் சொல்றான். கவனிங்க, இந்த வசனத்தில் அதிகமான புகழ்ச்சிகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா போற்றி இருக்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் நேர்வழியின் மீதும் நல்ல அறிவின் மீதும் அவர்கள் இஸ்லாமை ஏற்பதின் மீதும் மிகவும் ஆசை உள்ளவர் ஆவார். உலகத்துல பல சீர்திருத்தவாதிகள் வந்திருக்கிறார்கள். அந்த சீர்திருத்தவாதிகள் எப்படி வந்திருக்கிறார்கள்? எதற்காக வந்தார்கள்? என்ன செய்தார்கள்? தங்களுடைய இனத்துக்கு இருக்கக்கூடிய இழிவையோ வறுமையோ அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளையோ களைவதற்காக, நீக்குவதற்காக அந்த சமூக தலைவர்கள், சீர்திருத்தவாதிகள் உழைத்திருக்கலாம், பாடுபட்டிருக்கலாம். நம்ம நபி வந்தாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் இதுவல்ல அவர்களது நோக்கம். எதுவல்ல? உலகத்தினுடைய இழிவு, உலகத்தினுடைய வறுமை, உலகத்தினுடைய அந்த பசி, பட்டினி, பஞ்ச, அடக்குமுறை, இதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல இதை சரி பண்ணுவோம். எதை? மறுமை, நிரந்தர வாழ்க்கை, ஆகிரத். அப்ப அந்த ஹிதாயத், நேர்வழி, அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை கொண்டு சேர்ப்பது,
அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டால் அவர்கள் நீதமானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, உரிமை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, பிற மக்களை மதிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். தங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எதுவாக இருந்தாலும் அதை கலைந்தெறியக்கூடிய வீரமிக்கவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்ப எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஹிதாயத்தோட, ஈமானோட, இஸ்லாமோட, அப்தியத்தில் இல்ல அல்லாஹ்வுக்கு அடிமையாகக்கூடிய அந்த தன்மையோட கொண்டு வந்து முடிச்சு போட்டு அதுதான் சரி, அதுக்குதான் அல்லாஹ் உலகத்தை படைத்தான். வமா கலக்துல் ஜன்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பியது எதற்காக வேண்டி? அடியார்களை வணங்குவதிலிருந்து அவர்களை வெளியேற்றி அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் கொண்டு வருவது. புரியுதுங்களா? கவனிங்க. அப்ப இந்த நபியினுடைய சில எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க, அதனால நான் இங்க சொல்ல வேண்டியது வருது. கம்யூனிச எழுத்தாளர்களும் அதே போல செக்குலர் எழுத்தாளர்களும் இந்த மாதிரி நிறைய பேர் நபியை ஏற்றுக்கொள்வாங்க. எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னா, அந்த காலத்துல அரபு சமுதாயம் ஒரு கண்ணியம் இல்லாம ஒரு காட்டுவாசி மக்கள் மாதிரி இருந்தாங்கப்பா. அந்த மக்களை சீர்திருத்தம் செய்யறதுக்கு அவர் ஒரு சீர்திருத்தவாதிப்பா, அந்த அடிப்படையில மட்டும் பேசுவாங்க. அரபுகளுக்கு ஒரு ஆட்சியை அமைச்சு கொடுத்தாரு. அட அறிவாளிங்களா, அதெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த ஈமான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதுக்காக துன்யால கொடுத்த குப்பை. புரியுதுங்களா? அது ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அரபு மக்களுக்கு மட்டும் தான் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. உலகத்துல எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். குல்லன் நுமிது ஹவுலாய் வ ஹவுலாய் வ மா கான அத்தா ரப்பிக மஹ்தூரா. துன்யா ஒரு குப்பை தான் அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா? அது நோக்கம் அல்ல. அல்லாஹ் நபியை அனுப்பி அரபு மக்களுக்கு துன்யாவை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுக்கு நோக்கம் நபியை அனுப்பி அரபு மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அதை கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் இந்த ஹிதாயத்தை அரபுகள் சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் நேர்வழியின் மீது, நல்ல அறிவின் மீது, அவர்கள் இஸ்லாமை ஏற்பதின் மீது மிகவும் ஆசை உள்ளவர்கள். ஹரீஸுன் அலைக்கும் என்று வருகிறது அல்லவா, அதுக்குதான் விளக்க சொல்றாங்க. அந்த மக்களுக்கு எது சிரமத்தை கொடுக்குமோ அவர்களின் உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் எது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்குமோ அது அந்த நபி அவர்களுக்கு மிகுந்த வலியை கொடுக்கும், தாங்கிக்க முடியாது. புரியுதா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்து 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 நான் அறிவதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அது அவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மக்களில் யார் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த மூமின்கள் அந்த நபி சரி திரும்ப கவனிங்க, அந்த மக்களில் யார் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த மூமின்கள் மீது அந்த நபி மிகவும் பாசம் உள்ளவராகவும் கருணையில் இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த 9வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனத்திலே நபியை புகழ்ந்து பேசுகிறான். சரியா? அப்ப இந்த இடத்துல கடைசி அல்லாஹ் முடிக்கும் பொழுது முஃமின்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா மக்கள் மேல அந்த பாசம் கருணை நபிக்கு இருந்தாலும் யாரு அந்த நபியோட ஒட்டுவாங்களோ இணைவார்களோ அவங்க தானங்க அந்த பாசத்தை கொண்டு அனுபவிக்க முடியும். இப்ப மரம் என்பது நிழல் தரக்கூடியது, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, ஒத்துக்கொள்வாங்க. அந்த நிழல் தரக்கூடியது என்பது மரத்தினுடைய தன்மை. ஆனா அந்த நிழலை கொண்டு பலன் பெறக்கூடியவர்கள் யாரு அந்த நிழலிடம் மரத்திடம் ஒதுங்குகிறார்களோ, ஒட்டுகிறார்கள், அங்க யாரு கிட்டக்க வருவாங்களோ அவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். மரம் நிழல் தரக்கூடியது என்று ஏற்றுக்கொள்றதுனால ஒரு மரம் ஒரு இடத்துல இருக்க, அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தர் பாலைவனத்தில் இருந்தாருன்னா அவருக்கு நிழல் தருமா? அது எப்படி தரும்? அல்லாஹ்வுடைய நியதி அப்படி கிடையாது. அப்ப அதனாலதான் இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் முடிக்கிறான். புரியுதுங்களா? அறிஞர்களில் சிலர் அல்லாஹு தஆலா தனது பெயர்களில் ரഊஃப் ரஹீம் என்ற இரு பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்று கூறுகிறார்கள். கவனிங்க, அறிஞர்களில் சிலர் அல்லாஹு தஆலா தனது பெயர்களில் ரഊஃப் ரஹீம் என்ற இரு பெயர்களை நபி அவர்களுக்கு வழங்கினான் என்று கூறியிருக்கிறார்கள். சரியா? இது 1வது வசனம். 2வது வசனம், மேலும் அல்லாஹ் நபியை புகழ்ந்து கூறுகின்ற வசனங்கள். இது அப்படியே ஒரு தொடர்ச்சியா வரும் இந்த மாதிரி வசனங்கள். அதை நம்ம பார்ப்போம். முந்தைய வசனத்தோட இது பல வகையில தொடர்பு பட்டது. முந்தைய வசனத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன? இப்ப நம்ம படித்ததுல இதுல ரഊஃப், ரஹீம், ஹரீசுன் இதெல்லாம் இந்த நூலுடைய அடுத்த பகுதியில விளக்குவாங்க. புரியுதுங்களா? குறிப்பா இந்த
முதல் பிரிவுல எதை வைத்து பேசினார் என்பது அந்த கான்செப்ட், அந்த அடிப்படையை மறந்துடக்கூடாது. அது என்ன? மின் அன்புசிக்கும் என்று படித்தா எப்படி விளங்கணும்? மின் அன்பசிக்கும் என்று படித்தா, ஃபாவுக்கு லம்மா வைத்து படித்தா எப்படி விளங்கணும்? ஃபாவுக்கு ஃபத்ஹா வைத்து படித்தால் எப்படி விளங்கணும்? அதை வைத்துதான். அப்ப அதோட தொடர்பு படுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய பல வசனங்கள். அதுலயும் இந்த வார்த்தை வந்திருக்கும். சரியா? கவனிங்க, எங்க வந்திருக்கு? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். இங்க பாருங்க, அன்ஃபுஸிஹிம். அங்க வந்து கும், உங்களையும் பேசப்பட்டிருக்கு, அதாவது முன்னிலையில. இங்க ஹிம் என்பது படற்கையில சொல்லப்பட்டிருக்கு. எந்த வார்த்தை? அன்ஃபுஸிஹிம். இங்கே அன்ஃபஸிஹிம் படிக்கிறதா அல்லது அன்ஃபுஸிஹிம் படிக்கிறதா? அதே கருத்து இங்க வந்துரும். يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. لقد திட்டவட்டமாக மிக உறுதியாக மன்னல்லாஹ், செய்தி அல்லாஹ் சொல்றான். மன்னல்லாஹ், அல்லாஹ் கருணை புரிந்து விட்டான், உபகாரம். மன்னன் சொன்னால் அல்லாஹ் உபகாரம் புரிந்து விட்டான். யார் மீது? முஃமின்கள் மீது. எப்படி? இது பாஸ ஃபீஹிம், பாஸ அனுப்பினான், ஃபீஹிம் அவர்களிலே, ரசூலன் ஒரு தூதரை, மின் அன்ஃபுஸிஹிம் அவர்களில் இருந்து, மனித இனத்திலிருந்து. அப்படி வைக்கலாம். மின் அன்ஃபஸிஹிம் படித்தா அவர்களில் மிக உயர்ந்த சிறந்த சிறப்பான வம்சத்திலிருந்து. சரி, அந்த நபி என்ன செய்வார்? யத்லு அலைஹிம், ஓதி காட்டுவார், அலைஹிம் அவர்களுக்கு முன்னால், ஆயாத்திஹி அவனுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வசனங்கள், வயுஸக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், வயுஅல்லிமுஹும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எதை கற்றுக் கொடுப்பார்? அல் கிதாப சட்டங்களை, வேதங்களை, வல் ஹிக்மத ஞானத்தை, வயின் கானு திட்டமாக அவர்கள் இருந்தார்கள். யாரு? எந்த சமூகத்தில் நபி அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் இருந்தார்கள். மின் கபுலு இதற்கு முன்னால் எங்கே இருந்தார்கள்? எப்படி இருந்தார்கள்? லஃபீ ضلالின் முபீனின் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3வது அத்தியாயத்தினுடைய 164வது வசனம். இதே போல கருத்துல அடுத்த வசனம் பாருங்க, சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயத்துல 2வது வசனம், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். அவன் யாரை பற்றி சொல்லப்படுகிறது? அவன் என்று அல்லாஹ்வை பற்றி. அவன் அல்லது எப்படிப்பட்டவன் என்றால் பஅஸ அனுப்பினான். எங்கே அனுப்பினான்? ஃபில் உம்மீயின எழுத படிக்க தெரியாத அரபுகளிலே. அரபுகள் அவர்களுடைய கல்வி தாய் வழி கல்வி, அதனாலதான் உம்மி என்று சொல்லப்படும். இந்த அரபுகள் அல்லாத மற்ற பகுதிகள் இருந்தாங்க பாருங்க, எங்க ஐரோப்பாவுடைய இந்த அரபுகள், ஆசியாவுக்கு ஒட்டி உள்ள அவர்கள் எப்படின்னு சொன்னா இந்த எழுத படிப்பதை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து. அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழியா என்ன கல்வியை தெரிந்து கொண்டார்களோ அந்த கல்வியிலேயே அப்படியே அவர்களுடைய அந்த சுபாவம், இயற்கை சென்று கொண்டிருந்தது. அவர்களுடைய அந்த இயற்கை மாற்றப்படாமல் இருந்தது. அது ரொம்ப முக்கியம். ஏன் உம்மி நபியில் அல்லாஹ் அனுப்புனா? படித்த பட்டதாரிகளுடைய ஒரு பரம்பரையில் அல்லாஹ் அனுப்பி இருக்கலாம் அல்லவா? நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் இந்த 1 மணி நேரத்துல சொல்லுங்கன்னு சொன்னா ஜிப் பண்ணி எங்க இருந்து சொல்றது? அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உம்மிகளிலே அனுப்பினான் ரசூலன் ஒரு தூதரை, மின்ஹும் அவர்களில் இருந்து. அப்ப அந்த மின் அன்ஃபுஸிஹிம் இருக்கா இல்லையா, அதுதான் இந்த இடத்துல மின்ஹும் என்ற அந்த சொல்லை கொண்டு சுட்டி காட்டப்படுகிறது. அவர் என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் அவர்கள் மீது ஓதி காண்பித்தார், ஆயாத்தி அவனுடைய வசனங்களை, வயுஸக்கீஹிம் இன்னும் அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், வயுஅல்லிமுஹும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அல் கிதாப வேதத்தை, குர்ஆனை கற்றுக் கொடுப்பார், வல் ஹிக்மத ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். இன்னொரு அர்த்தம் அல் கிதாப் என்பதற்கு சட்டம். சரியாவையின் கானு திட்டமாக அவர்கள் இருந்தார்கள். இன் என்பது இந்த இடத்துல நிபந்தனை, ஆல் என்ற அர்த்தத்தில் உள்ளதல்ல. இன்னுடைய சுருக்கம் தான் இன் என்பது. திட்டமாக அவர்கள் இருந்தார்கள். மின் கப்லு இதற்கு முன்னால் லஃபீ ضلالின் முபீன் தெளிவான வழிகேட்டிலே. அப்ப அரபுகள் மட்டுமல்ல, உலக சமுதாயமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்பாக மிக பெரிய ஒரு தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். சரி, அடுத்து பாருங்க வசனம் 4.
இதுவும் அதே கருத்தை ஒட்டி வரக்கூடிய அந்த விளக்கம் தான். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும்படி கூறுறான். அப்படி சொல்லும் பொழுது கமா அர்சல்னா ஃபீக்கும், இந்த கமா என்பது என்ன அர்த்தங்கிறது கவனிங்க. உங்களிலே அல்லாஹு தஆலா அனுப்பினான் அல்லவா, அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ரசூலம் மின்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதரை. அவர் அந்த தூதர் எப்படிப்பட்டவர்? யத்லு அலைக்கும், அவர் உங்களுக்கு ஓதி காட்டுவார். ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை. வ யுஸக்கீக்கும், இன்னும் உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். வ யுஅல்லிமுக்கும், இன்னும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல் கிதாப, வேதத்தை. வல் ஹிக்மா, ஞானத்தை. வ யுஅல்லிமுக்கும், இன்னும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் அறியாததை எல்லாம். மா, எந்த ஒன்றை, லம் தகூனு, நீங்கள் இருக்கவில்லை, தஅலமூன், அறிந்தவர்களாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்களே, இந்த உம்மத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், இம்மை மறுமையினுடைய காரியங்களில் இருந்து இந்த உம்மத்துக்கு தெரியாத எல்லா நன்மையான விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார், செய்யும்படி தீமைகளை கூறி எச்சரிப்பார். சரியா? ஆக இந்த வசனங்கள் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தில் அனுப்பப்பட்டார்களோ, எந்த பொறுப்பை கொண்டு அனுப்பப்பட்டார்களோ அதை எடுத்து கூறி அல்லாஹ் தஆலா புகழ்கிறான். கவனிங்க, அல்லாஹ்வுமே மேற்கூறப்பட்ட 9வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனம், அது என்ன? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அந்த வசனத்துக்கு திரும்ப இமாம் போயிடுறாங்க. அந்த வசனத்தில் மின் அன்ஃபசிக்கும், அதாவது வமிசம், உறவு, குடும்ப அந்தஸ்து ஆகிய அனைத்திலும் நான் உங்களில் மிக உயர்ந்தவனாக இருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து என் மூதாதைகளில் விபச்சாரம் இருக்கவில்லை. நாங்கள் எல்லோரும் திருமண உறவு வழியாக வந்தவர்கள். அப்ப அந்த குடும்பம் இருக்குது ரொம்ப சுத்தமான குடும்பம், ரொம்ப சுத்தமான குடும்பம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியா சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ். இப்னுல் கல்பி சொல்கிறார், இவர் ஒரு பெரிய, அதாவது வம்சத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அறிஞர் இவர். சரிங்களா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தில் 500 தாய்மார்களின் பெயர்களை எழுதியிருக்கிறேன். இவர் வரலாற்றில் ஆய்வு செஞ்சு அந்த காலத்தில் கிடைத்த சோர்ஸை வச்சு, அந்த பெண்களில் யாரும் விபச்சாரத்தை கொண்டு அறியப்பட்டவராக குறிப்புகள் இல்லை. இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய செயல்கள் எதுவும் அவர்களில் இருக்கவில்லை. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய செயல்கள் என்றால் என்ன? பொது வெளியில ஆடைகள் இல்லாம வர்றது, புரியுதா? அந்த மாதிரியான எந்த ஒரு செயலும் அந்த பெண்களின் மீது அறியப்படவில்லை, புரியுதா? அரபுகளிடத்துல மட்டும்தாங்க வம்சங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தது. வம்சங்களுடைய அந்த தலைவர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் வாய் வழியாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. உலகத்துல படித்த சமுதாயம் என்று, கல்வி சமுதாயம் என்று அறியப்பட்ட ஐரோப்பிய சமுதாயத்திடத்துல அந்த காலத்திலேயே வரலாறுகள், அதாவது வரலாற்று குறிப்புகள், ஒரு சமுதாயத்தை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, அதனுடைய தொடரை பற்றி அது பாதுகாக்கப்பட்டிருந்த, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபிய வம்சத்திலிருந்து அனுப்பப்பட்டதற்கு. புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். 5வது வசனத்திலிருந்து வரக்கூடிய அமர்வுல பார்ப்போம். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. ரெண்டாவது ஒரு 5-10 நிமிஷம் 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் வைங்களேன், அது இந்த முன்னுரைக்கே நமக்கு போயிடுது. அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அமர்வுல ஷார்ப்பா யாரு வந்தாலும் வரலைனாலும் ஸ்கிரீன்ல டைம் 7 மணி ஆயிருச்சு, 7:30 ஆயிருச்சுன்னா இந்தியா டயத்துக்கு, உங்க ஊர் சிங்கப்பூர் மலேசியா டயத்துக்கு 10 மணிக்கு ஆயிருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் டக்குன்னு ஆரம்பிச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த முன்னுரையை நம்ம இப்ப 5 நிமிஷமா இருக்கிறத அடுத்த 4 நிமிஷம், இப்ப அடுத்த 2 நிமிஷம், 1 நிமிஷம் கொண்டு 30 செகண்ட்ல முடிச்சுட்டு நம்ம விஷயத்துக்குள்ளார போற மாதிரி இருப்போம் இன்ஷா அல்லாஹ். யாருக்கு வகுப்பு கொஞ்சம் சிரமமா இருக்கோ புரியறதுக்கு, அல்லது தவறி இருச்சோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இந்த யூடியூப்ல ரெக்கார்டு இருக்கு, உங்களுக்கு அந்த டேட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஆடியோவை கேளுங்க, உங்களுக்கு நோட்ஸ் நம்ம திரும்ப ஒரு தடவை அனுப்பி கொடுத்துறோம், பாருங்க, படிங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த இடையில கை காலை நீட்டுறது, தூக்குறத கொஞ்சம் அமைதியா வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கை காலை தூக்குனாலும் தூக்காட்டியும் நமக்கு நேரம் இருந்து அப்துல் காலிக்குடைய அந்த குரூப் அட்மின் அவங்களுடைய பர்மிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அதனால இடையில கை காலை தூக்குறதுனால டிஸ்டர்ப் தான் ஆகுது நிறைய. அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த தொடர் எனக்கு ரொம்ப கட் ஆகுது.
அதனால அதை வந்து யாரும் இந்த கை காலை தூக்குறது அப்புறம் வந்து இந்த ரியாக்ஷன் பண்றதுலாம் வச்சு எல்லாம் மனசுக்குள்ளார அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுறீங்க. நான் எப்பயாவது கேள்வி கேட்டா புரியுதா கவனிக்கிறீங்களான்னு கேட்டா அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை அந்த ஒரு 3 செகண்டுக்கு மட்டும் அதை செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இடையில நான் சொன்னேன் யஹூதிகளும் வந்தவங்க தான், புரியுதுங்களா? அவர்களும் வெளியிலேருந்து வந்து மதீனால குடியேறியவங்க தான். அவர்களுக்கு முன்னாடி அவுஸ் ஹஜ்ரஜ் வந்துட்டாங்க. யஹூதிகள் வர்றதுக்கு முன்னாடியே அவுஸ் ஹஜ்ரஜ் அவங்க யமன்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. அதனாலதான் வல்லதீன தபவ்வஉத்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? அது எதனால அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அவர்கள் வந்து மதீனாவிலே வந்து குடியேறினார்கள், மதீனாவை தங்களுடைய ஊராக ஆக்கி கொண்டார்கள். புரியுதுங்களா? அவுஸ் ஹஜ்ரஜ் வந்து இந்த அரபிய பெனின்சூலால உள்ளவங்க அல்ல அவங்க, சரிங்களா? அவர்களும் இதிலிருந்து அந்த யமனுடைய அரபிய பூர்வீக அந்த ஹிம்யர் குடும்பம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து வந்தவங்க தான் இந்த மதீனால இருந்தவங்க அவுஸ் ஹஜ்ரஜ் குடும்பமும். மினாவா? மினான்னு சொன்னா ஆசை தேடல்ங்கிற அர்த்தம். அந்த அது ஃபயாஸ் விக்கிபீடியால போய் லவ்ஸ்னு போட்டு போறோம், அதுல இருக்கு. அதுல போய் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கு பாருங்க. அதாவது மீலாதுக்கு எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 300 வருஷம் கழிச்சு யமன் நாட்டில இருந்து வந்து குடியேறினவங்க தான் அவுஸ் குடும்பத்தார்கள். அதே போல அவுஸ் ஹஜ்ரஜ் அவங்களும் அந்த விக்கிபீடியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் இருக்கு. எல்லாமே வந்து யமன் நாட்டுடைய கஹ்தான் குடும்பத்திலிருந்து வந்தவங்க. கஹ்தானிகள் தான் பூர்வீக அரபிகள், யமன் வாசிகள். இல்ல நபி ஸல்லல்லாஹு முந்திய வேதங்களின் மூலமாக நபியினுடைய வருகையை தெரிந்து வந்தவங்க தான். அதனாலதான் குர்ஆன் வந்து வல்லதீன தபவ்வஉத்தார் என்று அல்லாஹ் அவங்கள புகழ்றான். அது வந்து இன்ஷால்லா நம்ம பாடத்துல வரும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுடைய ஒரு சுருக்கம் படிச்சோம். அதே போல ரஹீக்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல எது உண்மை எது தவறுங்கிறது இருக்கும். சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும், அதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது. மற்றபடி அவங்க தாயார் வந்து ஒரு பிரகாசத்தை பார்த்தாங்க, அது மட்டும்தான் உண்மையான செய்தி. மற்றபடி சொல்லப்படக்கூடிய செய்திகள் வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படக்கூடிய செய்தி. நோ ப்ரூஃப். எல்லாருக்கும் வகுப்பு புரியுதா? வகுப்பு கவனமா, அதாவது வகுப்புல உட்கார்ந்து இருக்கும் போது சலிப்பு இல்லாம அந்த கருத்தோட அந்த கருத்தை ஒட்டி உங்களுடைய சிந்தனை இருக்குதா? வகுப்பை வந்து கவனமா கேட்க முடியுதா? செய்திகள் வந்து புரியுதா? கோர்வையா உங்களுக்கு விளங்குதா? நல்லது அப்துல் ஹலீஜ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். فيكم بارك الله يا شيخ. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. الحمد لله والصلاه والسلام